ஹெல்த்தியான ஸ்நாக் மோமோஸ் தான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட், கேப்சிகம், கார்ன், ஸ்வீட் கார்ன், கோஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் மட்டும் உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுடலாம். இப்போது பவுலில் மாற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தேவைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மாவில் பிசையும் போதும் உப்பு சேர்க்க தான் போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போது காரத்துக்காக நம்ம லைட்டாக பெப்பர் போட போகிறோம். போதும். மோமோஸ்க்கு கலர் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம மோமோ செய்கிறதுக்கு மைதா மாவு எடுக்கலை, கோதுமை மாவு தான் எடுத்திருக்கோம். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம பீட்ரூட் அரைச்சிருக்கோம். நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணலான்னா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெய்னர் வச்சு வடிகட்டி நம்ம போட்டு பிசைய போகிறோம். நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லான மோமோஸ் கிடைக்கும். அதனால் இந்த பீட்ரூட் சாறு எடுத்திருக்கேன். நமக்கு சூப்பரான பீட்ரூட் கலரில் மோமோஸ் மாவு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தியை விட கொஞ்சம் சாஃப்டாக நம்ம பிசையணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நார்மல் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் கோதுமை மாவும் தனியாக நம்ம வச்சுருக்கோம். நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரியே மாவு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா மேலே ஆயில் வச்சு மாவுக்கு பதிலாக நம்ம 2 பக்கமும் ஆயில் வச்சு நல்லா பரவலாக மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற சைஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நடுவில் நம்மளோட ஸ்டஃபிங்கை சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம இதை அழகாக நம்ம மடித்து எடுத்துக்கலாம். நமக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் தோணுதோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். நான் அப்படியே கிள்ளி கிள்ளி வைக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்தி வச்சுருக்கேன். இதே போல் நம்ம நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம். கோதுமை மாவில் பீட்ரூட் கலந்தது வெறுமனே கோதுமை மாவும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போது இட்லி தட்டில் அடித்தட்டு வச்சு துணி போட்டு துணியை தண்ணியில் நனைச்சி அதை போட்டிருக்கேன். இதுக்குள்ளே நம்ம செஞ்ச ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு இப்போது மூடி போட்டு மூடி நம்ம 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்மளோட சூப்பரான மோமோஸ் தயாராகிடுச்சு. உண்மையிலேயே அருமையான மோமோஸ் தயாராகிடுச்சுங்க. இது கூட நம்ம டொமேட்டோ சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா பயங்கரமான டேஸ்ட்டுங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் செஞ்சோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் மாவு மட்டும் கொஞ்சம் சப்பாத்தி பதத்துக்கு பிசையணும். ரொம்ப லூஸாக பிசைஞ்சால் குழஞ்சிடுது. அது மட்டும்தான். சூப்பரான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.